குடியரசுத் தேர்தலில் வாக்களிக்காமல் ஜனநாயக கடமையை ஆற்ற தவறியவர் அன்புமணி ராமதாஸ் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, அமைச்சர் செங்கோட்டையனை விவாதத்திற்கு அழைக்கும் அன்புமணி மக்கள் கொடுத்த பிரதிநிதித்துவத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றும், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என எந்த தேர்தலிலும் வாக்களிக்காமல் ஜனநாயக கடமை செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு முழுமையாக வராமல் குறைந்த அளவே கேள்விகளை கேட்டுள்ள அன்புமணி அமைச்சரிடம் விவாதிக்க தகுதியற்றவர் என்றும் தமிழிசை விமர்சித்துள்ளார். அன்புமணி முதல்ல பார்லிமெண்ட்ல போய் பேசிட்டுங்க. விவாதத்துக்கு ஆளாளுக்கு அவர் அழைக்கலாம். இன்னொன்று, அவர் அழைச்ச உடனே எல்லாரும் போகணும்னு கிடையாது. அன்புமணி தான் பாராளுமன்றத்தில் மிக குறைந்த அட்டெண்டன்ஸ் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர். மிக குறைந்த கேள்விகளை கேட்டவரும் அவர்தான். மக்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, அவருக்கு கொடுத்த ஜனநாயக அங்கீகாரத்தை அவர் பயன்படுத்தினாரா? குடியரசுத் தலைவர் தேர்தலையும் அவர் ஓட்டு போடல, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் ஓட்டு போடல. என்னது குற்றச்சாட்டு? அவர் ஏன் ஜனநாயக கடமையை கூட ஆற்றவில்லை?